வணக்கம். இது பரமக்குடியில நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 6 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே போய் நம்ம ஃபீசிபிலிட்டி பார்க்கும்போது என்னென்னா, சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் இருந்தது. அந்த சிங்கிள் ஃபேஸ் லைனும் இன்னொருத்தங்க பேரில் இருந்தது. அப்போ நம்ம சோலார் போட போகிறோம் அப்படின்ட்டு உடனே பணத்தை வாங்கி உடனே சோலார் போட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணலை. நிறைய கம்பெனிகளில் அது மாதிரி பண்ணிடுறாங்க. சென்னையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிகளில் சோலார் போடணும் அப்படின்னோடனே உடனே பணத்தை வாங்கி சோலார்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஈபியில் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய இடையூறில் போய் முடிஞ்சிடும். கஸ்டமருக்கும் பிரச்சனை, அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இந்த சோலார் பேனலில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மின்சாரத்தை ஈபியில் கனெக்ட் பண்ண முடியாது, எந்த ப்ரொசீஜரும் பண்ண முடியாது, சப்சிடி வாங்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இது மாதிரி மிகப்பெரிய தொல்லையாக போயிடும். இந்த மாதிரி இருக்க கட்டத்தில் முதல்ல இன்னொருத்தவங்க பேரில் இருக்கிற கனெக்ஷனை நம்ம பேருக்கு மாற்றணும். நம்ம பேருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் லோடு இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒரு 2 கிலோவாட்டு சிங்கிள் ஃபேஸ் இங்கே இருந்தது, அதை நம்ம லோடு இன்க்ரீஸ் பண்ணி 6 கிலோவாட்டாக கொண்டு போகிறோம். எத்தனை கிலோவாட்டு சேங்ஷன்டு லோடு இருக்கோ அத்தனை கிலோவாட்டுக்கு தான் இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி போட முடியும். இப்போ 6 கிலோவாட்டு கொண்டு போகும்போது சிங்கிள் ஃபேஸ்லேருந்து 4 கிலோவாட் வரைக்கும் தான் சிங்கிள் ஃபேஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 4 கிலோவாட்டுக்கு மேலே லோடு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டு வயரிங்கை மாற்றி 3 ஃபேஸ் வயரிங் அடிக்கணும். அதுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் 3 ஃபேஸ் வயரிங் அடித்து இங்கே இருக்கிற வயரை போஸ்ட்டில் இழுத்து கட்டணும். அதுக்கப்புறம் ஏஇ அந்த போஸ்ட்டில் இருக்க கனெக்ஷன் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்து லோடை இன்க்ரீஸ் பண்ணி 3 ஃபேஸ் மீட்ரு வைப்பாங்க. 3 ஃபேஸ் மீட்ரு வச்ச பிறகு தான் நம்ம ஆன்லைன்லேயே உங்களுக்கு சேங்ஷன் லோடு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டும். அப்போ தான் உங்கள் பேனலையே நீங்கள் பதிவு பண்ண முடியும். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அவசரமாக கஸ்டமரை ஏமாத்துகிற மாதிரி உடனே சோலார் போட்டு எல்லாம் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமருக்கும் பிரச்சனை, சோலார் போட்டு கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை, 2 பேருக்கும் தகராறாக போயிடும். இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ரொம்ப கவனமாக செஞ்சு இவங்களுக்கு 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு அதில் நம்ம சோலார் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போது உங்களுக்கு இவங்க ஈவி கார் வாங்கியிருக்காங்க. அந்த ஈவி காருக்கு 3 ஃபேஸ் சார்ஜர் இருக்குது. சப்போஸ் இவங்களுக்கு 2 விதமான சார்ஜரும் கொடுத்துருப்பாங்க. 3 ஃபேஸ் சார்ஜரும் இருக்கும், சிங்கிள் ஃபேஸ் சார்ஜரும் இருக்கும். ஒரு ஃபேஸ் போயிடுச்சு அப்படின்னா 3 ஃபேஸ் சார்ஜர் மூலிமா நீங்கள் காரை சார்ஜ் பண்ண முடியாது. அந்த எமர்ஜென்சி டைமில் ரொம்ப அர்ஜென்ட்டாக சார்ஜ் போட வேண்டியிருக்குன்னா சிங்கிள் ஃபேஸ் சார்ஜர் மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 3 ஃபேஸ் சார்ஜரும் கொடுத்து அதுக்கு தேவையான மின்சாரம் முழுவதும் ஏறிடும். இதில் இப்போ 53 கிலோவாட் பேட்ரி, 79 கிலோவாட் பேட்ரி அப்படின்னு இருக்குது. 53 கிலோவாட்டுனா 53 யூனிட் அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. 79 கிலோவாட் பேட்ரி காரில் இருக்குது அப்படின்னா 79 யூனிட் நீங்கள் சார்ஜ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. அப்போ வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாதாரண பயன்பாட்டில் இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு முறை 79 யூனிட் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இல்லை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் போடுறேன், 2 முறை சார்ஜ் போடுறேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 80 யூனிட் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அப்போ 8 வாரம் இருக்குது ஒரு பில்லிங் சைக்கிளில். கிட்டத்தட்ட 640 யூனிட்டு இந்த காருக்கு ஆகும். அது இல்லாமல் வீட்டு பயன்பாட்டுக்கு கிட்டத்தட்ட நம்ம 6 கிலோவாட் போடும்போது ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 யூனிட்டு ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ 10 நாளைக்கு 300 யூனிட்டு, 1800 யூனிட்டு இந்த சோலார்லேருந்து நம்ம உறுதியாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இப்போ வெயில் இருக்குது, வெயில் இல்லை, மேகமாக இருக்குது, எது எப்படி இருந்தாலும் இந்த சராசரி உற்பத்தி தினமும் 25 யூனிட்டு. வெயில் நல்லா இருக்குங்க, ரொம்ப அருமையான ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா 6 யூனிட் வரைக்கும்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது, நிறைய சைட்டில் பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது சராசரி யூனிட்டு உங்களுக்கு 25லேருந்து 30 யூனிட்டு, 1500லேருந்து 1800 யூனிட்டு வருடம் முழுவதுமான சராசரி கண்டிப்பாக உங்களுக்கு உற்பத்தி ஆகிடும். இதில் எந்த குறைபாடுமே இருக்காது. மேகமாக இருந்தால் குறைஞ்சிருமா, வெயிலாக இருந்தால் அதிகமாகிடுமா, எது எப்படி இருந்தாலும் சராசரின்னு சொல்கிறாங்க. வருட சராசரி 25லேருந்து 30 யூனிட் உங்களுக்கு கட்டாயம் உற்பத்தி ஆகிடும். ஒரு ஈவி காருக்கு 600லேருந்து 700 யூனிட் போனால் கூட அப்பையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில்லே இல்லாமல் பயன்படுத்தலாம். இப்போ எலக்ட்ரிக் கார் ரொம்ப ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு மாதத்துக்கு 4 முறை பெட்ரோல் அடிக்கிறவங்க, 3 முறை பெட்ரோல் அடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் செலவு பண்ண வேண்டியிருக்கும். சோலார் வந்ததுனால பாருங்கள், மல்டிப்புள் ஆப்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஈவி கார் சார்ஜ் பண்ணலாம், ஈவி 2 வீலர் சார்ஜ் பண்ணலாம், இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம், வீட்டோட முழு மின்சார தேவைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி எல்லா விதத்துக்கும் பயன்பாடு இருக்கிற மாதிரி முன்னமே இதையெல்லாம் கிளியராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே சோலார் போட்டிருக்கோம். இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேக்கப் மட்டும் நம்ம கொடுக்கல. மின்சாரம் கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்லேயும் இருக்காது.
இப்போ இதுவே நீங்கள் 6 கிலோவாட் ஹைப்ரிட் சிஸ்டமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் 2 பேட்டரி மினிமமாக போடணும். அப்போ டியூரிங் த டே டைம் பகலில் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அந்த பேட்ரி இருக்கிறதுனால பவர் கட்டு இருந்தால் கூட சோலார் பேனல்லேருந்து நேரடியாக ஈவி காரை நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். வீட்டில் இருக்க அத்தனை ஏசியும் நீங்கள் பயன்படுத்த முடியும். தண்ணி மோட்டாரை பயன்படுத்த முடியும். இது ஹைப்ரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டம்னா இபி கரண்ட் இருக்கும்போது மட்டும் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். எல்லா பயன்பாட்டிலையும் நீங்கள் கொண்டு வர முடியும். இது ஒன்று தான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இங்கே 6 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி லோடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இவி கார் சார்ஜ் பண்ணுற வகையில் எல்லா விதமான செட்டப்பும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நம்முடைய திட்டங்கள் இருக்குது. இவி கார் சார்ஜ் பண்ணணும், இல்லை இவி பைக்கு சார்ஜ் பண்ணணும், இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா முன்னமே நீங்கள் திட்டமிட்டுருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் போடுங்க.